வணக்கம் மிதுனராசி அன்பர்களே. இன்று ஜூலை 18, 2026. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது? கிரகங்களின் கோச்சார அமைப்பு உங்கள் தொழில், பணவரவு, குடும்பம், காதல், கல்வி, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் என்ன பலன்களை வழங்குகிறது என்பதை வேத ஜோதிட மரபின் அடிப்படையில் விரிவாக பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குபேரன் ஆர்எடிவின் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மிதுன ராசியின் அதிபதியான புதன் பகவான் இன்று உங்களுக்கு சிந்தனை தெளிவு, பேச்சுத்திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்கிறார். பல நாட்களாக உங்கள் மனதில் இருந்த ஒரு முக்கியமான சந்தேகத்திற்கு இன்று சரியான பதில் கிடைக்கலாம். புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் மூலம் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடும். இன்று நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக அமையலாம். இன்றைய கோச்சாரத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரித்து உங்கள் 2ஆம் பாவத்தை வலுப்படுத்துகிறார். இது பணவரவு, குடும்ப ஒற்றுமை, சேமிப்பு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றில் நல்ல பலன்களை அளிக்கும். குடும்பத்தில் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான ஒரு விஷயம் சாதகமாக முடிவடையும் வாய்ப்பு உள்ளது. பேச்சில் இனிமையை கடைபிடித்தால் எதிர்பாராத ஆதரவுகள் கிடைக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று மனதில் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது. காலை நேரத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு நிலைமை உங்களுக்கு சாதகமாக மாறும். மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். குடும்பத்தினருடன் செலவிடும் நேரம் மனநிறைவை அளிக்கும். புதன் பகவானின் அருள் காரணமாக மாணவர்கள், தகவல் தொழில்நுட்பத் துறையினர், வங்கி, கணக்கியல், ஆசிரியர்கள், விற்பனை, மார்க்கெட்டிங் மற்றும் ஊடகத் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இன்று சிறப்பான நாள். புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு அல்லது முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வெளிநாட்டு வேலை அல்லது கல்வி தொடர்பாக நல்ல தகவல்கள் வரலாம். சுக்கிரன் பகவானின் பார்வை குடும்ப உறவுகளையும் காதல் வாழ்க்கையையும் இனிமையாக்குகிறது. திருமணமானவர்களுக்கு துணையின் ஆதரவு அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான தகவல் கிடைக்கலாம். காதலில் இருப்பவர்கள் எதிர்காலத்தை பற்றிய முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். உறவுகளில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் விலகும். செவ்வாய் பகவானின் தாக்கம் தொழிலில் சுறுசுறுப்பை அதிகரிக்கிறது. வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமையால் அனைத்தையும் சரியான நேரத்தில் முடிக்க முடியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். ஆனால் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குரு பகவானின் அருள் இன்று உங்கள் பொருளாதாரத்தில் நிலைத்தன்மையை உருவாக்குகிறது. முதலீடு செய்ய நினைப்பவர்கள் அனுபவமுள்ளவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக சேமிப்பு திட்டங்களை தொடங்கலாம். நீண்ட கால முயற்சிகளுக்கு இன்று நல்ல அடித்தளம் அமையும். சனி பகவான் உங்களுக்கு பொறுமையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இன்று சில காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த தாமதம் உங்களுக்கே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்கள் முழுமையான தகவல்களை சேகரித்த பிறகே முடிவு எடுக்க வேண்டும். ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் காரணமாக புதிய முதலீடுகள் மற்றும் பெரிய நிதி முடிவுகளில் கவனம் தேவை. சமூக ஊடகங்களில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம். யாரிடமும் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்கவும். ஆவணங்களில் கையெழுத்திடும் முன் அவற்றை முழுமையாக சரிபார்க்க வேண்டும். பணவரவு இன்று சீராக இருக்கும். சிலருக்கு கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கலாம். பழைய பாக்கிகள் திரும்ப கிடைக்கலாம். அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தினால் எதிர்காலத்தில் பெரிய சேமிப்பை உருவாக்க முடியும். இன்றைய அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 2. முக்கியமான வேலைகளை செய்ய உகந்த நேரம் காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய பரிகாரம்: காலை நேரத்தில் விநாயகர் மற்றும் புதன் பகவானை வழிபடுங்கள். ஓம் பும் புதாய நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். பச்சை பயறு தானம் செய்வது, மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குவது அல்லது விஷ்ணு பெருமாள் கோவிலில் தரிசனம் செய்வது நல்ல பலன்களை தரும். முடிந்தால் பசுமரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பதும் புதனின் அருளை அதிகரிக்கும். இன்றைய மொத்த பலன்: ஜூலை 18, 2026. மிதுன ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், புதிய தொடர்புகள், பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பேச்சு திறனும் அறிவாற்றலும் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். தொழிலில் வளர்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பணவரவில் சீரான முன்னேற்றம் மற்றும் மன அமைதி ஆகியவை இன்றைய நாளின் முக்கிய அம்சங்களாக இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு இறை நம்பிக்கையை மனதில் வைத்திருந்தால்
இன்று எடுக்கும் சிறிய முடிவுகளே எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். அனைவருக்கும் வளமான, மகிழ்ச்சியான, வெற்றிகரமான நாளாக அமைய இறைவனை மனமாற பிரார்த்திக்கிறேன். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். ஆரிய டிவின் செக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் நமசிவாய என்று எழுதுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.